வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வரவேற்கிறேன். மார்ச் 19 புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு இருட்டாக போகுதுங்க. இந்த வீடியோ ஒரு சேல்ஸ் வீடியோ எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ஒரு தகவல், நிறைய பேர் கேட்ட தகவல், ஒரு சுருக்கமாக சொல்கிற இருட்டாயிருங்க. சேன மாட்டுக்கு நம்ம என்ன தீவனம், விற்கிற மாட்டுக்கு எப்படி கொடுக்கறது, நம்ம கடித்தொரவில் வச்சிருக்கிற மாட்டுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோவை போடுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இது நான் என்னோட சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். உங்களுக்கு பாருங்க, கேட்டு கண்டிப்பாக அது உண்மையாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் நடப்போட ஒத்து போகிறதாத்தான் இருக்குது. செனமாட்டுக்கு நம்ம விற்கிற மாட்டுக்கு இப்போ ஒவ்வொருத்தர் வாங்கிங்க. இப்போ எங்கிட்டவே செனமாடுகா வாங்குற ஆளுகன்னு சொல்லுவாங்கன்னா அப்படியே மடி வச்சு கொடுக்குறதா அப்படிம்பாங்க. ஒரு சிலர் நாங்கள் வச்சு கறக்குறோம்பாங்க. இதில் மெயினாக நான் செனமாட்டுக்கு சொல்கிறது, ஃபஸ்ட்டு தீவனம் பருத்தி கொட்டை. ரெண்டாவது அந்த பொடிகள்லாம் நிறைய போட்டிருப்பேன். அது இன்னொரு வீடியோ கொஞ்சம் சௌகரியமாக எடுத்து போடுறேன். இப்போ தகவல் எப்படிங்கன்னா, பருத்தி கொட்டை மெயின். எல்லா மாட்டுக்கும் விற்கிற மாட்டுக்காகவே இருந்தாலும் நம்ம வச்சு கறக்கிற மாட்டுக்கே இருந்தாலும் இவ்வளோ பருத்தி கொட்டை ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ தண்ணி கட்டாததுக்கு முன்னாடி வைக்கணும். பருத்தி கொட்டை ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வச்சுட்டு வந்தோம்னா போதும். ஒரு நாளைக்கு 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாமுங்க. மாட்டை போல் அது பெரிய மாட்டை தான் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். ரெண்டாவது மாட்டு தீவனம், கலப்பு தீவனம், அந்த குச்சி தீவனம் இருக்குது இல்லைங்க, ஒரு 9 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா விலை கொடுக்குற மாட்டுக்கு தான் மாட்டு தீவனம் போடணும். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற சந்தாக நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். விலை கொடுக்குற மாட்டுக்கு தான் மாட்டு தீவனம் போடணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மடி நிறைய வச்சிரு, பால் சுரப்பு அதிகமாக சுரந்து மடி பெரிய மடி ஆகி. அப்போ உங்களுக்கு 10 லிட்டர் கறக்கிற மாடுகளுக்கெல்லாம் மாட்டு தீவனம் போட்டு கட்டையில் பார்த்தீங்கன்னா மடி நட்டக்க மாட்டாமல் ஆயிரு. அது கறக்குதோ கறக்கலையே மடி பெரிய சோவா காட்டு. இது நான் அனுபவத்தில் பார்த்தது. நீங்கள் வீடியோ சுருக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. விற்கிற மாட்டுக்கு மாட்டு தீவனம் போடலாம். நம்ம கடித்தொரையில் வச்சு கறக்கிற மாட்டுக்கு ஒரு 8 மாதம் 7 மாதங்களே மாட்டு தீவனம் தலை பண்ணிட்டு பருத்தி கொட்டையை சேர்த்திடுவோம். மாட்டு தீவனம் விற்கிற மாட்டுக்கு ஒன்றுக்குத்த காலையில் 1 கிலோ சாயங்காலம் 1 கிலோ போட்டு பாருங்க, மடி பெருசாயிரு. மடி பெருசாச்சுன்னா பெரிய தொந்தரவு பண்ணாது. கால்சியம் போட வேண்டியது வந்துடும். கொஞ்சம் பல்லு சேர்ந்த மாடுகளாக இருந்தால் படுத்து எந்திரிக்காத அளவு காய்க்கு. மடி வைக்கிறதுக்கு மெயின் எந்த கம்பெனி மாட்டு தீவனம் போட்டிங்கனாலும் சென மாடு கண்ணு போடுறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டு தீவனம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக மடி வைக்கும். ஒரு தகவல். இது நிறைய பேர் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஃபோன் பண்ண மாட்டாங்க, அதிகமாக தெரியும். நம்மளுக்கு நிறைய இருக்கிறனால இந்த விற்பனை ஃபோனுகளே அதிகமாக இருக்கிறனால அதிகம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது கண்ணு போட்ட மாட்டுக்கு நான் செய்கிறத சொல்கிறேன். 3ஆம் நாள் பூச்சி மருந்து, கீரி பூச்சி மருந்துன்னு கேட்டால் கீரி பூச்சி மாத்திரை கடையில் தான், மெடிக்கல் தான் காசு கொடுத்து தான் வாங்கணும். அதை காசு கொடுத்து வாங்கி ஊற்றிடுறோங்களா. ரெண்டாவது அது ஒரு இப்போ என்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஒரு 5 நாளைக்கெல்லாம் மாட்டு தீவனத்தை சுத்தமாக 3 நாளைக்கு கம்ப்ளீட்டாக சுத்தமாக போடக்கூடாது. 3ஆம் நாள்லேருந்து லேசாக மாட்டு தீவனம் கொடுக்கணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அப்பவும் மடிக்கு சுரப்பு வந்துருக்கு. மடிக்கு சுரப்பு வந்துச்சுன்னா மாட்டு காய்ச்சல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா படுத்து எந்திரிக்காத வாய்ப்புகள் இருக்குது. மாட்டு தீவனங்கிறத கண்ணு போடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. கண்ணு போட்டு 2ஆம் நாள் அம்பளி காய்ச்சி, இப்போ அம்பளியெல்லாம் என்ன அனுபவத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னு அம்பளி காய்ச்சக்கூடாது. இளங்கண்ணில் பச்சை உடம்புல வச்சோம்னா மடி சுரப்பு அதிகமாக கட்டி. இப்போ இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் அப்படி ராட்டாக ஆயிக்கி மடி பெரிய சோவா. அதை ஒரு வைத்தியம் பார்க்குற பொழப்பாயிக்கி. அதனால் 3 நாளைக்கு சுடுதண்ணி வெகுன்னு கை பொறுக்கிற மாதிரி வச்சு கட்டிக்கணும். நீங்கள் இந்த ஈத்து பருத்தி கொட்டையே வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 4ஆம் நேரத்துலேருந்து பருத்தி கொட்டை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, பருத்தி கொட்டையாவோ பருத்தி புண்ணாக்கோ ஒரு 3 நாள் கரம்பிச்சு வச்சோம்னா அப்படியே லைட்டாக பால் கூட்டிகிட்டு வரும். பருத்தி கொட்டை பச்சை உடம்புல வச்சிங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆயிடும். மொத்த கண்ணுக்கு பருத்தி கொட்டை வச்சிங்கன்னா பால் கூடாது. பருத்தி புண்ணாக்கு பால் கூடும், பருத்தி கொட்டைக்கு பால் கூடாது. இளங்கன்லேருந்து கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதுவுமே தேவையில்லை. பருத்தி கொட்டை ஒன்று ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ நான் தெளிவாக இந்த வீடியோ மூலிமா சொல்கிறது, கண்ணு போடுறதுக்கு முன்னாடி 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே மாட்டு தீவனத்தை நிப்பாட்டிடுங்க. இல்லை நாங்கள் ஒரு கெடேரியா இருக்குது, மாடு மடி காமிச்சுட்டு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாட்டு தீவனம் 1 கிலோ போடுங்க. 1 மணி நேரம் மடி சோற ஃபுல்லாக வச்சுக்க. வியாபாரி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் விருப்பமாக வாங்குவாங்க, மடி பார்த்து வாங்குறதுனால. அது அப்படி பண்ணிக்கங்க. கண்ணு போட்ட மாடு உங்கள் கடித்தோர மாட்டுக்கு நீங்கள் கண்ணு போட்ட மாடையவே வாங்கிட்டு வந்தீங்கனாலும் 3 நாளைக்கு மாட்டு தீவனம் போடாதீங்க.
5 நாளைக்கு போடாதீங்க. அந்த மடி சொரப்புக்கெல்லாம் வற்றி நார்மலான ஒரு பாடு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பூச்சி மாத்திரை மறக்காமல் கண்ணு போட்ட மாட்டுக்கு போட்டுருங்க. அடுத்த தகவல் நாளைக்கு விரிவாக வரும். இன்றைக்கி சேல்ஸ் வீடியோ இல்லாதனால இதை போடுறேன். நன்றி, வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.